இருளுக்கு நமக்கு மேல அதிகாரம் கிடையாது. ஏனென்றால் நாம் வெளிச்சத்தின் பிள்ளைகளாக இருக்கிறோம். அவரில் எவ்வளவேனும் இருள் இல்லை. நம்முடைய ஆண்டவருடைய நிழல்ல கூட இருள் இல்லை. அவருடைய நிழலில் எனக்கு வெளிச்சம் உண்டு. இருள் இருக்கிறேன், ஆனா என் லைஃப்ல உங்களை பார்த்துட்டா உங்க வெளிச்சத்தை நான் பார்க்கிறேன். இருள் கீழே இருக்கலாம், ஆனால் வெளிச்சம் கீழே இருக்கக்கூடாது. வெளிச்சம் எப்போதுமே இருளுக்கு மேலதான் இருக்கணும். இன்றைக்கு இருளுக்கு உங்க மேல அதிகாரம் செலுத்த அதிகாரம் இல்லை. இனி இருள் உங்களை ஆளாது. நீங்க தான் இருளை ஆள போகிறீர்கள். விசுவாச பயணம், the journey of faith. இந்த விசுவாச பயணத்திலே நாம் ஒவ்வொரு விதத்திலும் ஒரு மறுரூபத்தை நம்முடைய விசுவாச பயணத்திலே நமக்குள்ளும் நம்மை சுற்றிலும் ஏற்படுத்தி கொண்டு வருகிறோம். நமக்குள் மாற வேண்டிய காரியங்கள் இருக்கிறது. நம்மை சுற்றிலும் இருக்கிற காரியங்களையும் மாற்ற வேண்டியதும் இருக்கிறது. There are things which have to change in me. There are things that God wants to change through me. எழுதிக்கோங்க. என்னை கர்த்தர் மாற்ற விரும்புகிறது ஒன்று. என் மூலமாய் இந்த பூமியிலே தேவனுடைய அரசாட்சி, the kingdom of God to manifest on this earth. நான் மாற வேண்டியது தேவனுக்காக, உலகத்தை மாற்றுவதற்காக. I have to change so that I can change the world for Christ. எதற்காக ஆண்டவர் இந்த உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவம் உண்டுன்னு சொன்னார்? யாரால உபத்திரவம்? எதனால உபத்திரவம் வருகிறது? There should be a reason why there is tribulation in the world. இதுக்கு எல்லாவற்றுக்கும் காரணம் ஆவிக்குரிய மண்டலத்தில் ரெண்டு காரியங்கள் ஒன்றோடு ஒன்று போராடி கொண்டிருக்கிறது. ஒன்று தேவனுடைய ராஜ்யம், இன்னொன்று பரலோகத்திலிருந்து விழுந்த அந்த சாத்தான், அவனோடு கூட விழுந்த தேவதூதர்கள். There is a conflicting forces, one that is of righteousness, ஒரு நீதி, தேவ நீதி, பரிசுத்தம் நிலைநாட்டுவதற்காக தேவன், அவரோடு கூட பரலோகம், தேவ தூதர்கள், அவரால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனங்கள். மற்றொன்று பிசாசும் அவனோட கூட இருக்கிற துரைத்தனங்கள், அதிகாரங்கள், பிரபஞ்சத்தின் லோகாதிபதிகள், வான மண்டலத்தின் பொல்லாத ஆவிகளின் சேனைகள். எபேசியர் 6ஆம் அதிகாரத்திலே பவுல் சொல்லுகிறார், மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் உங்களுக்கு போராட்டம் இல்லை. இட் இஸ் நாட் ஓன்லி ஃபிளஷ் அண்ட் பிளட். ஏன் என் மாமியார் என்கிட்ட போராடுறாங்க? ஏன் என்னுடைய தெருவில் இருக்கிறவங்க எனக்கு விரோதமா பில்லி சூனியம் செய்யறாங்க? ஏன் இதை செய்யறாங்க? அவங்க இல்லை, அவங்களுக்கு பின்னாடி இருந்து செயல்படுகிற சில காரியங்கள் இருக்கிறது. அதனாலதான் எபேசியர் 6:12 ஏனெனில் மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல, துரைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளோடும் சரி வான மண்டலங்களில் உள்ள பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடும் நமக்கு போராட்டம் உண்டு. அப்போ உங்களுடைய போராட்டம் ஏதோ கண்களிலே தெரிகிற போராட்டம் மட்டுமல்ல. There are things that you are fighting which are not visible. நீங்கள் காணாத இடத்துல இன்னைக்கு கர்த்தர் அவைகளின் மேல் நமக்கு ஜெயத்தை தர விரும்புகிறார்.
ஏனென்றால் நம்முடைய வாழ்க்கையிலே நம்மோடு போராடுகிற சில பிரச்சனைகள் அது நம்முடைய கண்களுக்கு தெரியாததா இருக்கும். ஆனா அதை நம்ம ஜெயித்து தான் ஆகணும், அதை மேற்கொண்டு தான் ஆக வேண்டும். அதை ஜெயிப்பதற்கு கர்த்தர் நமக்கு அதிகாரம் கொடுத்திருக்கிறார். யாராவது ஒரு ஆமேன்னு சொல்லுங்களேன். கொலோசியருக்கு எழுதப்பட்ட நிருபம் 1ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை நாம் இந்த காலை வேளையிலே செய்திக்கு ஆதாரமாக எடுத்து வைத்துக் கொள்ளுவோம். Colossians chapter 1 verse 13. கொலோசியர் 1:13. இருளின் அதிகாரத்தினின்று நம்மை விடுதலையாக்கி தமது அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்திற்கு உட்படுத்தினவருமாய் இருக்கிற பிதாவை ஸ்தோத்தரிக்கிறோம். இருளின் அதிகாரத்தினின்று நம்மை விடுதலையாக்கி. யாராவது ஒரு ஆமென் சொல்லுங்க. The topic for today is deliverance from the dominion of darkness. இருளின் அதிகாரத்தினின்று நம்மை விடுதலையாக்கி. எத்தனை பேருக்கு இன்னைக்கு அப்படிப்பட்ட விடுதலை வேணும்? சபை என்பது பாதாளத்துக்கு ஒரு பெரிய சவால். The church is a direct challenge to Satan and his kingdom. சாத்தானால இந்த உலகத்துல எல்லாத்தையும் ஜெயிக்க முடியும், ஆனா சபையை மட்டும் ஜெயிக்க முடியாது. யாராவது ஒரு ஆமென் சொல்லுங்க. உங்களுடைய அதிகாரத்தை கர்த்தர் கொடுக்க விரும்புகிறார். ஒன்று, நீங்கள் இந்த உபவாசத்தில் ஜெபித்து ஜெயம் எடுக்கணும், இல்ல சபையின் மூலமா கர்த்தர் உங்களுக்கு விடுதலை தர விரும்புகிறார். இருளின் அதிகாரத்தினின்று நம்மை விடுதலையாக்கி தமது அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்துக்கு உட்படுத்தினவருமாயிருக்கிற பிதாவை ஸ்தோத்தரிக்கிறோம். Here we see that he is writing to the Colossians. Paul சொல்றாரு, he has rescued us from the dominion of darkness. இருளின் அதிகாரத்தினின்று நம்மை விடுதலையாக்கினார். தம்முடைய அன்பின் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் ராஜ்யத்துக்கு நம்மை உட்படுத்தி விட்டார். இருளுக்கு நமக்கு மேல அதிகாரம் கிடையாது, ஏனென்றால் நாம் வெளிச்சத்தின் பிள்ளைகளாக இருக்கிறோம். You and I are called to be the children of not darkness but of light. அப்ப நமக்கு வெளிச்சம் தான். நமக்கு ஆண்டவர் பரிசுத்தம், வெளிச்சம். இருளை வெளிச்சம் ஜெயிக்க முடியும், இருளால வெளிச்சத்தை ஜெயிக்க முடியாது. ஆகவேதான் ஆதியாகமத்தின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரத்தில் 2ஆம் வசனத்தில் ஆழத்திலே இருள் இருந்தது என்று வேதம் சொல்லுகிறது. அந்த இருளின் மேல் ஜெயம் எடுப்பதற்காக தான் ஆண்டவராகிய கர்த்தர் அவர் வாய் திறந்து சொன்ன முதல் வார்த்தை let there be light. இயேசுவின் நாமத்திலே நான் உங்கள் மேலும், உங்கள் குடும்பத்தின் மேலும், உங்கள் பிள்ளைகள் மேலும், உங்களுடைய வியாபாரத்தின் மேலும் நான் இன்றைக்கு தீர்க்க தரிசனமாய் பேசுகிறேன். வெளிச்சம் உண்டாக கடவது, வெளிச்சம் உண்டாக கடவது. ஓ ரபதனம சந்தர ரிபிதுனம ஷகதனம ஓ ரப. இருளின் அதிகாரம் அகற்றி விட்டி, இயேசு அரசுக்குள் சேர்த்து விட்டி. பாடுங்க. என்னை இயேசு அரசுக்குள் சேர்த்து கொண்டு உமக்கு சொந்தமாய் வாங்கிக் கொண்டு உரிமை சொத்தாக வைத்துக் கொண்டு உமக்கு சொந்தமாய் என்னை உரிமை சொத்தாக. ஓ நன்றி தகப்பனே, நன்மை செய்தீரே. அல்லேலூயா, நன்மை செய்தீரே. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஹல்லேலூயா. இருளின் அதிகாரத்தினின்று நம்மை விடுதலையாக்கினார். அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்திற்கு நம்மை அவர் உட்படுத்திட்டாரா? யாராவது அறிக்கை செய்யுங்களேன், சொல்லுங்க. இல்ல சொல்லுங்க. நான் இன்றைக்கு சில வெற்றிகளை எடுக்க விரும்புகிறேன். நான் இன்றைக்கு இருளின் மேல் அதிகாரம் பெற்றவனாய், இருளின் மேல் ஜெயம் எடுப்பவனாய் இந்த இடத்தை விட்டு கடந்து போக விரும்புகிறேன். இன்றைக்கு என்னை இருள் பின்தொடர முடியாது. இரவில் சில கனவுகள் உங்களை பயமுறுத்துகிறது அல்லவா?
உங்க குடும்பத்துக்கு ஏதோ நடப்பது போல இரவெல்லாம் உங்களுக்கு ஒரு நினைவு, எல்லாம் முடிந்து விட்டது, உயிரை மாய்த்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி உங்க மனதில் ஒரு போராட்டம் இருக்கிறது. இயேசுவின் நாமத்திலே கல்பனா, நீ மறிக்க கூடாது. உன்னை பாதாளத்துக்கு எடுத்துட்டு போக சத்துரு ட்ரை பண்றான். கல்பனா, உன் உயிரை மாய்த்து கொள்ள உனக்கு அதிகாரம் கிடையாது. இயேசு ராஜா உன்னை நேசிக்கிறார். இந்த உலகம் உன்னை பயன்படுத்தி தூக்கி வீசி விட்டது. ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், இன்னும் முடியல. வெட்கப்பட்ட இடத்துல உன்னை தலை நிமிர செய்வேன். நான் இழந்ததை திரும்ப தருவேன். உன்னை நேசிக்கிற ஒருவர் உண்டு, அவருடைய பெயர் இயேசு கிறிஸ்து. பிசாசு யாருங்க? அவன் எப்படிப்பட்டவன்? அவனுடைய வேலையே இருளை இந்த பூமியில கொண்டு வரணும். அவனுக்குள் ஒரு இருள் இருக்கிறது, தேவனுக்குள் வெளிச்சம் இருக்கிறது. அந்த வெளிச்சத்தை ஏற்றுக்கொள்ள முடியாமல் பரலோகத்தை விட்டு நீக்கப்பட்டவன் தான் அந்த இருள். சாத்தானாவே இருள். தேவன் ஒளியாயிருக்கிறார். God is light. புரிந்தவங்க யாராவது ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. யோவான் சுவிசேஷம் 1ஆம் அதிகாரத்தில் நீங்க தேடி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஆண்டவர் தன்னை குறித்து சொல்லுகிறார், யோவான் அவரை குறித்து சொல்லுகிறார், அவர் வெளிச்சமாய் இருக்கிறார். யாராவது ஒரு அல்லேலூயா சொல்றீங்களா? somebody said hallelujah. hallelujah. கர்த்தருடைய வெளிச்சம் எப்படிப்பட்ட வெளிச்சம் தெரியுமா? அது மேற்கொள்ளுகிற வெளிச்சம். யாராவது ஒரு ஆமென் சொல்லுங்க பாபா, சத்தமா சொல்லுங்களேன். 1 யோவான் 1ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை வாசித்து பாருங்கள். தேவன் ஒளியாயிருக்கிறார், அவரில் எவ்வளவேனும் இருள் இல்லை. இது நாங்கள் அவரிடத்தில் கேட்டு உங்களுக்கு அறிவிக்கிற விசேஷமாய் இருக்கிறது. பாருங்க, தேவன் ஒளியாயிருக்கிறார். This is the gospel. In him there is light, there is no darkness. அவரில் எவ்வளவேனும் இருள் இல்லை. நம்முடைய ஆண்டவருடைய நிழல்ல கூட இருள் இல்லை. புரிஞ்சவங்க யாராவது ஒரு அல்லேலூயா சொல்லு. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. In him there is no turning of darkness. In the shadow of God there is light. சொல்லுங்க ஆமென். அதனால தீங்கு நாள் அவருடைய கூடார மறைவில், அவருடைய கரத்தின் நிழலில் என்னை மூடி மறைத்தாலும் அவருடைய நிழல்ல கூட இருள் இல்லை. அவருடைய நிழலில் எனக்கு வெளிச்சம் உண்டு. வைராக்கியமா இந்த காலவெளியில் உங்களோட பிரசங்கம் பண்ணி கொண்டு இருக்கிறேன். ஏன்னா எனக்கு நல்லா தெரியும், நம்ம சபைக்கும் சரி உங்களுக்கும் சரி இன்றைக்கு கர்த்தர் இருளிலிருந்து விடுதலை கொடுக்க போகிறார். இருளிலிருந்து தம்முடைய அன்பின் குமாரன். ஏன் பிசினஸ் செழிக்க முடியல? ஏதோ ஒரு இருள் உங்களோட போராடி கொண்டிருக்கிறது. ஏன் உங்க குடும்பத்தில் அடிக்கடி நீங்க லவ் பண்ணி தானே கல்யாணம் பண்ணீங்க, ஏன் இன்னைக்கு கஷ்டப்பா இருக்குது? ஏன் இன்னைக்கு பிரியணுன்ற எண்ணம் வருகிறது? ஏன் என்ன மாதிரி செஞ்சிடலாம், தவறு செய்யலாம், விபச்சார எண்ணம் ஏன் வருகிறது? ஏன் இன்னைக்கு குடும்பத்தை விட்டு போயிடலான்னு தோணுது? எல்லாமே இருளின் ஆதிக்கங்க. நீங்க இல்லை, உங்க ஏரியா மேல இருக்கிற இருளா இருக்கலாம், உங்க தெருவில் இருக்கிற இருளா இருக்கலாம். ஏன் சபையை எக்ஸ்பேண்ட் பண்ண முடியல? ஏன் ஆலயத்தை விட்டு ஜனங்க போகிறாங்க? நான் கஷ்டப்பட்டு அவங்களுக்காக ஜெபம் பண்ணி அற்புதம் பெற்று ஆசீர்வாதமா நல்லா இருந்தவங்க திடீர்னு சின்ன காரியத்துக்கு ஏன் கோச்சிக்கிட்டு போறாங்க? சபையில தூணா இருக்கிறவங்க ஏன் அவங்க மனதில் நான் தனியா சபை ஆரம்பிக்கணும்ன்ற எண்ணம் ஏன் வருகிறது? அழைப்பு இல்லாம நிறைய பேர் இன்னைக்கு சபைகளை உடைக்கிறாங்களே, ஏன் நடக்கிறது? எல்லாமே இந்த இருளின் ஆதிக்கத்தினுடைய வேலை. திருடன் கொல்லவும் அழிக்கவும் வருகிறான் என்று வேற என்றதுக்கு வரான். யோவான் 10ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் சொல்ற, இஸ் டார்க்னஸ் உடைய வேலையே அதுதாங்க. ஆனா ஆண்டவராகிய இயேசு எதுக்கு வந்தார்? யோவான் என்ற சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் சொல்லுகிறது, in him was life and that life was the light of all mankind. சொல்லுங்க ஆமென். அவருக்குள் ஜீவன் இருந்தது, அந்த ஜீவன் மனுஷருக்கு ஒளியாய் இருந்தது. சொல்லுங்க ஆமென் சொல்லுங்களேன். அவருக்குள் ஜீவன் இருந்தது, அந்த ஜீவன் மனுஷருக்கு எப்படி இருந்துச்சா?
the life in God, the life in Jesus was the light for whole of mankind. தேவ பிள்ளைங்க, அப்ப இருளின் அதிகாரத்திலிருந்து என்னை பிரிச்சு எடுக்கணும்னா எனக்கு என்னை அழைத்தவர் யார்? அவர் ஒளியாய் இருக்கிறார். எனக்கு ஜீவன் கொடுத்தவர் யார்? அவர் ஒளியாய் இருக்கிறார். அப்படியானால் நான் இருளின் ஆதிக்கத்தினாலே மேற்கொள்ள முடியாது. நான் இருளை ஜெயிக்க பிறந்தவன். யாராவது ஒரு ஆமேன் சொல்லுங்க. சத்தத்தை உயர்த்தி ஒரு ஆமேன் சொல்லுங்க. ஆகவேதான் மத்தேயு சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்திலே இப்படியாக ஆண்டவராகிய இயேசு சொன்னார், You are the light of the world, a city on a hill that cannot be hidden. நீங்கள் உலகத்துக்கு வெளிச்சமாய் இருக்கிறீர்கள். மலையின் மேல் இருக்கிற பட்டணம் மறைந்திருக்க மாட்டாது. ஆமென். விளக்கை கொளுத்தி மரக்காலால் மூடி வைக்காமல் விளக்கு தண்டின் மேல் வைப்பார்கள். அப்பொழுது அது வீட்டில் உள்ள யாவருக்கும் வெளிச்சம் கொடுக்கும். விளக்கை கொளுத்தி என்ன பண்ண மாட்டாங்க? மரக்காலாலே மூடி வைக்காம விளக்கு தண்டின் மேல் வைப்பார்கள். அப்போது வீட்டில் உள்ள யாவருக்கும். அப்போ ஆண்டவருக்கு ஆசை என்னன்னா, உங்களை வெளிச்சமா படைச்சது மட்டுமல்ல, உங்களை தூக்கி கீழே கட்டிலுக்கு கீழே வைக்க விரும்பல. உங்களை விளக்கு தண்டா மலை மேல இருக்கிற பட்டணமா எழுதி வைத்துக் கொள்ளுங்க. இருள் கீழே இருக்கலாம், ஆனால் வெளிச்சம் கீழே இருக்கக்கூடாது. வெளிச்சம் எப்போதுமே இருளுக்கு மேலதான் இருக்கணும். ஆண்டவர் சொன்ன ரகசியம் எத்தனை பேருக்கு புரியுது? ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. அல்லேலூயா. நமக்கு மேல இருள் இருக்கக்கூடாதுங்க. நம்ம காலுக்கு கீழே வேணா இருக்கலாம். ஆனா நீங்களும் நானும் இயேசு கிறிஸ்துவாகிய சபையாகிய தலைக்கு சொந்தக்காரராக இருக்கிறோம். நம்ம மேல இருக்கிற அபிஷேகம் இருளை வெளிச்சமாக்குகிற அபிஷேகம். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல விரும்புறீங்க? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. யாராவது அந்நிய பாஷை பேசிக்கிட்டே ஒரு ஹல்லேலூயா சொல்லுங்க. ரிபாதா நாம ஷந்தல தரபாசெட்டரே. இன்னைக்கு இந்த நிகழ்ச்சியை பார்க்கிற சில பேருக்கு தேவனுடைய வல்லமை அவருடைய சரீரத்தின் மேல் இறங்கி வருகிறது. எல்லா அபிஷேகத்தில் நிரம்பி ஜெபம் பண்ணுங்க, ஜெபம் பண்ணுங்க, ஜெபம் பண்ணுங்க. இந்த நிகழ்ச்சியை பார்க்கிற ஒவ்வொருவரையும் பரிசுத்தப்படுத்துங்க. இயேசுவின் நாமத்தினாலே, இயேசுவின் நாமத்தினாலே, இயேசுவின் நாமத்தினாலே. எத்தனை பேர் ஆமென் சொல்ல விரும்புறீங்க? யோவான் 8:12 இயேசு இப்படியாக சொன்னார், I am the light of the world. நானே உலகத்துக்கு ஒளியாய் இருக்கிறேன். என்னை பின்பற்றுகிறவன் இருளிலே நடவாமல் ஜீவ ஒளியை அடைந்திருப்பான். சொல்லுங்க ஆமென். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளையே, நீ இயேசுவை பின்பற்றுகிறபடியினால் நீ இருளிலே நடக்க மாட்டாய். உன் மனம் உன்னை இருளிலே நடக்க விடாது. ஏனென்னா நீ வெளிச்சத்தின் பிள்ளை. உனக்கும் இருளுக்கும் சம்பந்தம் இல்லை. நீ இருளுக்குள்ள போக மாட்ட. எப்ப பார்த்தாலும் பாருங்க, எந்த பட்டணத்திலும் எங்கேயுமே எங்க இருள் இருக்குதோ அங்க பசுத்தம் இருக்கும். எங்க இருட்டு இருக்குதோ அங்கதான் வேசித்தனம் இருக்கும். எங்க இருள் இருக்குதோ அங்கதான் கஞ்சா இருக்கும். இருள் எங்க இருக்குதோ அங்க பாவம் கூடிக்கொண்டு இருக்கும். ஆனா வெளிச்சத்துல பரிசுத்தம் இருக்கும். பரிசுத்தத்துல நடக்க விரும்புறவங்க வெளிச்சத்துல இருப்பாங்க. அசுத்தமான பாவங்களை செய்ய விரும்புறவங்க இருளை தேடி போவாங்க. எங்க இருட்டு இருக்குது அங்க போலாம். ஆனா கர்த்தருடைய பிள்ளைகள் இருளை தேட மாட்டாங்க. அவங்க மனசுல வெளிச்சத்தை தேடுவாங்க, சபையை தேடுவாங்க, எல்லாரும் இருக்கிற இடத்தை தேடுவாங்க. தேவ பிள்ளையே, நீ தனியா உன்னை ரொம்ப தனிமைப்படுத்தி கொள்ளுகிறாய். 1000 பிரச்சனை இருக்கலாம். ஆனா நீ ரூம்குள்ள போய் தனியா இருட்டு அறையில லைட்டை கூட ஆஃப் பண்ணிட்டு உட்காராதீங்க அப்படி. ஏன்னா நீங்க என்ன செய்யறீங்கன்னா இருளுக்கு அதிகாரத்தை கொடுக்கறீங்க. அதனாலதான் உங்களுக்கு அந்த டிப்ரெஷனுக்குள்ள நீங்க போறீங்க. அந்த இருளுக்குள்ள உட்கார்ந்து கொண்டு எனக்கு யாரும் இல்லை யாரும் இல்லைன்னு சொல்லி நீங்க அடிக்கடி சொல்றீங்க. இல்ல, உங்களுக்காக கர்த்தர் இன்னும் அநேக காரியங்களை வைத்திருக்கிறார். நீங்கள் அந்த அறையை விட்டு வெளியே வரணும். அந்த டிப்ரெஷனை விட்டு வெளியே வரணும். இயேசுவின் நாமத்தில் இன்னைக்கு அந்த அறையை விட்டு நீங்க வெளியே வாங்க. சில வருடங்களுக்கு முன்பாக என்னை ஒரு வீட்டுக்கு அழைத்து கொண்டு போனார்கள்.
அந்த வீட்டில் ஒரு வாலிப பையன், அந்த வாலிப பையன் தன் வீட்டுக்குள்ளேயே அவன் முடங்கி கடந்தான். வீட்டை விட்டு வெளியே வர மாட்டான். நல்லா இருந்தவன் தான். அவன் ஃப்ரெண்டோட வெளியே போனான். ஏதோ ஒரு காரியம் நடந்துச்சு, திருப்பி வந்தான். அதுக்கு பிறகு ரூமை விட்டு வெளியே போகவே இல்லை. அவன் பெட்டை சுற்றி நடந்து நடந்து கீழே இருக்கிற டைல்ஸில் கூலி விழுந்துருச்சு. அந்த வீட்டுக்குள்ளேயே அவன் நடந்துக்கிட்டே இருந்தான். நான் போய் அந்த வாலிபனுக்காக ஜெபித்தேன். ஆண்டவர் அவங்க வீட்டில் இருக்கிற ஒரு காரியத்தை எனக்கு காண்பித்தார். ஒரு விக்கிரகத்தினுடைய படம். யாரா கொடுத்தா? என் ஃப்ரெண்டு கொடுத்தான். அதை வாங்கி வச்சிருந்தான். அது இருளின் ஆதிக்கம் அந்த வீட்டுக்குள்ள இருந்துச்சு. அதை எடுத்து வெளியே போடும்படி கர்த்தர் அன்றைக்கு அறிவுறுத்தினார், செய்தார்கள். என்ன ஆச்சரியம்! கிட்டத்தட்ட 10 வருடங்களாக அதே வீட்டுக்குள்ள முடங்கி இருந்த பையன் அன்றைக்கு வெளியே வந்துட்டான். ஆனா ஒரு மாசமா ஒரு வாரமான்னு தெரியல, ஒரு நாள் அதிகாலையில் அவங்க அப்பா கிட்ட அவர் வீடு எங்கன்னு கேட்டு எங்க வீட்டுக்கு வந்து நிக்கிறான். வீட்டுக்கு காலையில கதவை திறந்து கேட்டா அவன் சொல்றான், அவனை எங்க யார் கொண்டு போய் மந்திரிச்சாங்க? அவனை காலையில சில மந்திரவாதிகள் அதிகாலமே இருள எழும்பி எல்லா குடும்பங்களுக்கு விரோதமா சில பணம் கொடுத்து பணம் வாங்குறாங்க பார்த்தீங்களா, அவங்க இவங்களோட கூட சேர்ந்து ஒரு மைதானத்தில் போய் அவங்க மந்திரம் செய்கிறதையும், இந்த பகுதிக்காக அவங்க மந்திர கட்டில் சிலதை வச்சிருக்கிறதையும் அந்த பையன் சொல்றான். உங்களை பத்தி அங்க பேசுறாங்க. உங்களை ஒன்றும் செய்ய முடியல, உங்களோட இருக்கிறவர் பெரியவர். இதே பக்கத்தில் பின்னாடி இருக்கிற கங்கையம்மன் கோயில் ஸ்ட்ரீட்ல நாங்கள் இருந்தபோது அதிகாலை 6 மணிக்கு வந்து அவன் சொல்றான், உங்களோடு இருக்கிறவர் பெரியவர். பிரியமானவர்களே, இன்றைக்கு வடபள்ளியில் இந்த இடத்துல ஆலயத்தை நடத்திக்கிட்டு இருக்கிறோம்னு சொன்னா 20 வருடங்களுக்கு முன்பாக ஆண்டவர் காண்பித்து சொன்னார், இந்த இடத்துல நீ ஆராதனையை ஆரம்பிக்கணும். ஆனா இன்னைக்கு நான் சொல்றேன், இருள் நம்மை கட்டி வைக்க முடியாது. நம்ம தான் இருளை ஆளுகிறவர்களாக இயேசு ராஜாவுடைய ஜெய கொடிய எல்லா இடத்தையும் ஏத்த போறோம். சொல்லுங்க ஆமென். 2 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை வாசித்து பாருங்கள். 2 Corinthians chapter 4 and verse 6. இருளில் இருந்து வெளிச்சத்தை பிரகாசிக்க சொன்ன தேவன். என்ன சொன்னாரு? எங்க இருந்து பிரகாசிக்க சொன்னாரு? இருளில் இருந்து. இந்த நல்ல ஆழமா நீங்க படிங்க. இது எதை குறிக்கிறது? இந்த இன்சிடென்ட் எங்க பைபிள்ல எங்க நடந்துச்சு? எங்க சொன்னாரு? இருளிலிருந்து வெளிச்சம் உண்டாக. வெளிச்சத்தை என்ன பண்ண சொன்னாரு? உண்டாக கடவுது. இல்ல, உங்களுக்கு இதனுடைய ஆழத்தை நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா, for God who said let light shine towards darkness or out of darkness, அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இருளுக்குள்ள ஒரு வெளிச்சம் இருக்குது, ஆனா அந்த வெளிச்சத்துக்கு தான் யாருன்னு தெரியல. எங்கேயோ வெளிச்சம் இருக்க செய்து, ஆனா அந்த வெளிச்சத்துக்கு தெரியல. எனக்குள்ள இருக்கிற வெளிச்சம் இந்த இருளை விட பெருசு. பிசாசு என்ன பண்றான்னா, இன்னைக்கு மாய்மாலமான ஒரு காரியத்தை அவன் செய்யறான். என்னன்னா, இந்த உலகத்துல அநீதி இருக்கதான் செய்யும், அசுத்தம் இருக்கதான் செய்யும், பாவம் இருக்கதான் செய்யும், இருள் இருக்கதான் செய்யும். ஒன்னும் செய்ய முடியாது. அப்படிதாங்க இந்தியாலாம் இப்படிதாங்க இருக்கும். எதையும் மாற்ற முடியாதுங்க. வெளிச்சம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா இருளுக்குள்ள உட்கார்ந்துக்கிட்டு மாற்ற முடியாதுன்னு சொல்லி நினைச்சுக்கிட்டே இருக்குது. ஆனா ஆண்டவராகி கர்த்தர் எப்படி நம்ம அழைச்சிருக்கிறார்னா, இருளிலிருந்து வெளிச்சத்தை பிரகாசிக்க சொன்ன தேவன். யாரெல்லாம் ஒரு அல்லேலூயா சொல்ல விரும்புறீங்க? சத்தத்தை உயர்த்தி ஒரு அல்லேலூயா. அப்ப வியாதிகள் நீங்க வேண்டுமானால்
அந்த இருளுக்குள்ள இருக்கிற வெளிச்சத்தை பிரகாசிக்க தேவன் சொல்லணும். அவர் பிரகாசிக்க சொன்னார்னா கேன்சர் கட்டிகள் மறந்துவிடும். இருள் இருக்குது, ஆனா உள்ள வெளிச்சம் இருக்குது. இருளின் நடுவிலே ஒரு வெளிச்சம் இருக்கிறது. உங்க பிரச்சனை நடுவிலே ஒரு தீர்வு இருக்கிறது. உங்கள் சத்துருக்கள் நடுவிலே கர்த்தர் உங்களுக்கு ஜெயத்தை வைத்திருக்கிறார். There is something that is inside you, that is light that can overcome the darkness. யாராவது ஒரு பெரிய அல்லேலூயா, ஹalleluya, ஹalleluya. ரொம்ப வல்லமையான, ரொம்ப ஒரு விசேஷமான ஒரு செய்தியை நான் பேசிக் கொண்டிருக்கிறேன். நான் நம்புகிறேன், விசுவாசிக்கிறேன், இன்றைக்கு இருளுக்கு உங்க மேல அதிகாரம் செலுத்த அதிகாரம் இல்லை. இனி இருள் உங்களை ஆளாது. நீங்க தான் இருளை ஆள போகிறீர்கள். நீங்களும் நானும் யாருங்க? வெளிச்சத்தின் பிள்ளைகள். அந்தகாரத்தில் இருக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை என்னமா மரண இருளின் திசையில் இருக்கிறவர்கள் வெளிச்சத்தை பார்த்தாங்களா? நீங்களும் நானும் ஒரு காலத்துல அந்தகாரத்தில் இருந்தோம். அந்தகாரம் என்ன தெரியுமா? கொஞ்சம் கூட லைட் கிடையாது. ஒரு சின்ன ஒரு இமி, ஒரு 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 பின் அளவுக்கு கூட லைட் கிடையாது. அந்தகாரம். உங்களையும் என்னையும் கர்த்தர் அப்படிப்பட்ட அந்தகாரத்திலிருந்து ஆச்சரியமான ஒரு ஒளியின் இடத்திற்கு நீங்களும் நானும் அதுல இருக்கணும்னு அவருக்கு விருப்பமே இல்லை. அதனால அவர் என்ன பண்ணார்னா, அந்தகாரத்தில் நீ இருக்க கூடாதுப்பா. 1 பேதுருல 2ஆம் அதிகாரத்துல நீங்களோ 9வது வசனம், நீங்களோ உங்களை அந்தகாரத்தினின்று தம்முடைய ஆச்சரியமான ஒளியினிடத்திற்கு வரவழைத்தவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படிக்கு தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாயும். எத்தனை பேர் ஆமென் சொல்ல விரும்புறீங்க? சோ நம்மள அந்தகாரத்திலிருந்து வெளிச்சம், இயேசுவின் நாமத்தை சொல்றேன், தமிழ்நாட்டிலும் இந்தியாவிலையும் நம்முடைய வேலையை அந்தகாரத்திலிருந்து ஆச்சரியமான ஒளி, ஆச்சரியமான ஒளி. நான் இப்போ ஒன்று சொல்ல போறேன், கை தட்ட போறீங்க. ரெடியா இருக்கீங்களா? எல்லா லைட்டுக்கும் ஒரு சோர்ஸ் தேவை, அப்பதான் அதை லைட்டா பிரகாசிக்க முடியும். ஆனா நம்முடைய தேவனாகிய கர்த்தர் அவரே வெளிச்சமா, அவர்தான் சோர்ஸ். அவருக்கு ரிசோர்ஸ் தேவை இல்லை, அவர்தான் சோர்ஸ். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல விரும்புறீங்க? சொல்லுங்க ஆமேன். இன்னைக்கு கர்த்தர் சிலருக்கு வெற்றிகளை தருகிறார். I see some victories. அதிக நாள் உங்களோட போராடி கொண்ட காரியத்தின் மேலே ஜெயம் எடுக்கும்படி கர்த்தர் இன்னைக்கு உங்களுக்காக யுத்தம் பண்ண போகிறார். உங்களுக்கு விரோதமாக எழுப்பின சத்துருக்கள் வெட்கப்பட்டு போக போறாங்க. அந்த கோர்ட்ல உங்களுக்கு விரோதமாய் பொய் கேஸ் போட்டவங்களை கர்த்தர் இன்னைக்கு சந்திக்க போறார். உங்களுடைய சபைக்கு விரோதமாய் மந்திரம் செய்தவர்களை கர்த்தர் சந்திக்க போறார். ஷபாஸ் அதலா. வெளிச்சம் 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 வெளிச்சம். எக்காலத்தை ஊதுங்க, எக்காலத்தை ஊதி துணிக்க பண்ணுங்க. தடைகள் உடையட்டும், தடைகள் உடையட்டும், கட்டுகள் உடையட்டும், பில்லி சூனியங்கள் உடையட்டும், மாந்திரிக கட்டுகள் வெளியே வா. இயேசுவின் நாமத்திலே வெளியேறு. பிள்ளைகள் படிக்க முடியாதபடி அவங்க சிந்தையை கட்டின பொல்லாத ஆவியே வெளியேறு. சர்ப்பத்தின் ஆவிகள், வலு சர்ப்பத்தின் கிரியைகள் நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் fire, 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 அக்கினி, 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 அக்கினி. ஒரு அக்கினி வருகிறது, ஒரு அபிஷேகம் வருகிறது, ஒரு அபிஷேகம் வருகிறது. நுகத்தடிகள் முறியடிக்கப்படுகிறது. உங்க வெற்றிக்காக நீங்க போராடி ஜெபம் பண்ணுங்க. நீங்க கேளுங்க, ஏசப்பா
அந்த இருள் என் வாழ்க்கையை விட்டு வெளியேறட்டும். செல்ஃப் டெலிவரன்ஸ் பண்ணுங்க, செல்ஃப் டெலிவரன்ஸ் பண்ணுங்க. நீங்களே உங்க வயிற்றுல கைய வைங்க, நீங்களே உங்க தலை மேல கைய வைங்க. என்னை விட்டு இருள் வெளியேறட்டும், என்னை விட்டு இருள் வெளியேறட்டும். விட முடியாத பாவங்கள் வெளியேறுகிறது, விட முடியாத பாவங்கள் உங்களை விட்டு வெளியேறுகிறது. அசுத்த எண்ணங்கள் வெளியேறுகிறது. உங்கள் அவயவங்களை பரிசுத்தமாக்குகிறார், உங்களுடைய கண்களை பரிசுத்தப்படுத்துகிறார், சிந்தையை பரிசுத்தப்படுத்துகிறார். Something is happening. எத்தனை பேர் ஆமென் சொல்ல விரும்புறீங்க? யோவான் 12:46 என்னிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறவன் எவனும் இருளில் இராதபடிக்கு நான் உலகத்தில் ஒளியாக வந்தேன். என்னிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறவன் எவனும். நீங்கள் இயேசுவை விசுவாசித்தால், இயேசுவை உங்கள் சொந்த இரட்சகர். If you believe in Jesus, the Bible says you cannot be in darkness. அவரை விசுவாசிக்கிறவங்க யாருமே இருள இருக்க அவர் விட மாட்டார். அவரை விசுவாசிக்கிறவங்க இருளில் இராதபடிக்கு நான் உலகத்தில் ஒளியாக வந்தேன். இங்கிலீஷ் பைபிள் ரொம்ப அருமையா சொல்லுது, so that no one who believes in me should stay in darkness. அப்படி இன்டென்ஷனை பாருங்களேன். என்ன விசுவாசிக்கிறவன் இருளே இருக்கக்கூடாது. யாரெல்லாம் ஒரு ஆமென் சொல்ல விரும்புறீங்க? சில காலம் இருள் உங்களுக்கு விரோதமா யுத்தம் பண்ணலாம். You might go through a period of being cast away. யோசேப்பை தூக்கி ஒரு குழியில போடுறாங்க. குழியில வெளிச்சம் இல்ல, குழியில இருள் இருக்கும். ஆனா கர்த்தர் யோசேப்பை அங்கே விடவில்லை. உங்கள் மேல் ஒரு அழைப்பு இருக்குமானால், சிலர் உங்களை குழியில் போட்டாலும் வெளிச்சத்தின் தேவனாகிய கர்த்தர் அவருடைய நீதியே ஒரு வெளிச்சம். புரிஞ்சவங்க ஆமென் சொல்லுங்க. வாசிங்க ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 60ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தை வாசித்து பாருங்கள். Isaiah 60 and verse 20. There might be seasons where you might be pushed into a ditch, into a pit of darkness, but God is your God of light. And how does he manifest his light? உங்களுக்கு சாதா வெளிச்சத்தை இருளில் இருக்கவனுக்கு கொடுக்க மாட்டார். என்ன செய்வாரா? உன் சூரியன் இனி அஸ்தமிப்பதும் இல்லை, உன் சந்திரன் மறைவதும் இல்லை. கர்த்தரே உனக்கு நித்திய வெளிச்சமாய் இருப்பார். உன் துக்க நாட்கள் முடிந்து போ. சொல்றாரு இன்னைக்கு சில பேர்கிட்ட, மகளே நீ இருள இருந்தது உண்மைதான், சகோதரனே இருள நீ மாட்டிக்கிட்டது உண்மைதான். ஆனா ஆண்டவர் இன்னைக்கு சொல்றாரு, நான் இனிமேல் உன் வெளிச்சம் அஸ்தமிப்பதில்லை. சூரியனுக்கு, இயற்கையின் சூரியனுக்கு ஒரு குணாதிசயம் இருக்கிறது. மாலை வரும்போது காலை தோன்றினது மாலையில் இறங்கிவிடும். ஆனால் தேவன் நீதியாய் இருக்கிறவர். அவர் சொல்லுகிறார், உன் சூரியன் இனி அஸ்தமிப்பதில்லை, உன் சந்திரன் மறைவதும் இல்லை. சந்திரனுக்கு ஒரு குணம் இருக்கிறது. அது வளர்பிறையாய் எழும்பி முழு நிலவாய் மாறி, அது தேய்பிறையாய் மாறி அமாவாசையா மாறுறதுக்கு அதுக்கு ஒரு குணாதிசயம் இருக்குது. ஆனா ஆண்டவர் சொல்றாரு, நான் இயற்கையவே உனக்காக மாத்த போறேன். உன் சூரியனும் மறையாது, உன் சந்திரனும் தேயாது, ரெண்டையும் உனக்கு வெளிச்சம் காட்டும்படி. அத ரெண்டத்தையும் சொல்லிட்டு சொல்றாரு, கர்த்தரே உனக்கு. எப்பா அதெல்லாம் நம்பாத, அதை இருக்கட்டும், அதை கூட மாத்துறேன். ஆனா அதை விட முக்கியமானது நீ ஒன்னு புரிந்து கொள்ள வேண்டும். இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஒரு வெளிச்சம் உன்னை படைத்தவருக்கு உண்டு. கர்த்தரே உனக்கு நித்திய வெளிச்சமாயிரும். உன் துக்க நாட்கள் முடிந்து போகும். யாரெல்லாம் ஆமென் சொல்ல விரும்புறீங்க? யாராவது சொல்லுங்க, என் துக்க நாட்கள் இன்றைக்கு முடிந்து விட்டது.
There's no more darkness. இதுக்கு மேல இருள் என்னை ஆதிக்கம் செய்ய முடியாது. என் பிள்ளைகளை விட்டு அந்த இருள் விலகுகிறது. பேசுங்க, அந்நிய பாஷையில பேசுங்க பாப்போம். உங்க மூத்த மகனை விட்டு அந்த 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 அசுத்தம் விலகுகிறது. அந்த மகன் உங்ககிட்ட திருப்பி வந்து மன்னிப்பு கேட்க போறான். என் மூத்த மகனை குறிச்சு நான் ரொம்ப கவலையா இருக்கிறேன். இந்த காலை வேளையில என்னை கேட்டுக்கொண்டிருக்க தேவ பிள்ளையை கர்த்தர் உனக்கு விடுதலையை தருகிறார். உங்க பிள்ளைகளை கர்த்தர் ரட்சிக்கும்படி அவருடைய பலத்த கரத்தை நீட்டுகிறார். வெளிச்சத்தின் கரம் உங்க பிள்ளைகளுக்கு நேராய் கடந்து வருகிறது. உங்க தலையில் இருக்கிற முடிய நீங்களே பிக்கிறீங்க. சில நேரத்தில் அந்த முடியை நீங்க சாப்பிடுறீங்க. உங்களுக்கே ஏன் அதை செய்றீங்கன்னு தெரியல. கர்த்தர் இப்போ உங்களை விடுவிக்க விரும்புகிறார். குமாரன் விடுதலையாக்கினால் மெய்யாகவே விடுதலையாவீர்கள். குமாரனாகிய இயேசுவின் ரத்தம் உங்க மேல இறங்கி வருகிறதை உணர்கிற. வெளியேறு, 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 வெளியேறு. உன் நேரம் முடிந்தது. இயேசுவின் ரத்தம் ஜெயம், இயேசுவின் ரத்தம் ஜெயம். இயேசுவே ஒளியே, இருளை வெளிச்சமாக்குவி. இயேசுவே ஒளியே, என் இருளை வெளிச்சமாக்குவி. எத்தனை பேர் ஆமென் சொல்ல விரும்புறீங்க? சங்கீதங்களில் 36ஆம் சங்கீதம் 9ஆம் வசனம் இப்படியாக சொல்லுகிறது. ஜீவ ஊற்று உம்மிடத்தில் இருக்கிறது. There is fountain of life with you. உம்மிடத்தில், உம்மிடத்தில் யாரா சொல்லுங்க? அவரிடத்தில் என்ன இருக்குதுங்க? ஜீவ ஊற்று. The fountain of life, ஜீவனை கொடுக்கிற ஊற்று இருக்கிறது. அப்புறம் உம்முடைய வெளிச்சத்திலே வெளிச்சம் காண்கிறோம். சங்கீதக்காரன் சொல்லுகிறார், சில நேரத்தில் நான் இருள் இருக்கிறேன், ஆனா என் லைஃப்ல உங்களை பார்த்துட்டா உங்க வெளிச்சத்துல வெளிச்சத்தை நான் பார்க்கிறேன். புரிஞ்சவங்க ஒரு அல்லேலூயா சொல்லு. இங்க பாருங்க, அவருடைய வெளிச்சத்தில் அவங்க எல்லாம் வெளிச்சமா பார்க்கிறாராம். அவருடைய வெளிச்சத்தில், அவருடைய முகத்தில் இருந்து வருகிற வெளிச்சம். இன்னைக்கு கர்த்தர் உங்க மேல அந்த வெளிச்சத்தை பிரகாசிக்க பண்ண விரும்புகிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்ல விரும்புறீங்க? இந்த செய்தி எவ்வளவு வல்லமையா, எத்தனை பேர் ஸ்பிரிட்ல ஃபீல் பண்றீங்க? இன்னைக்கு ஒரு விடுதலையை உணர்றீங்களா? இந்த ஃபாஸ்டிங் பிரேயர்ல கர்த்தர் கியரை மாத்தினதை உணர்றீங்களா? அந்நிய பாஷையிலேயே இன்னைக்கு பேச போறீங்க. அபிஷேகத்திலேயே நிரம்பிட்டு இருக்க போறீங்க. ஏன்னா கர்த்தர் உங்களை வெளிச்சத்துக்கு அழைத்திருக்கிறார். இந்த தேசம் இருளில் இருக்கிறது. எங்க பார்த்தாலும் யுத்தங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. ஆனா கர்த்தர் இருளின் ஆதிக்கங்களை ஒழித்து கொண்டு வருகிறார். யார் மூலமாக எல்லாம் தேசங்களில் இஸ்ரவேலுக்கு விரோதமாய் ஒரு இருள் இஸ்ரவேலை அழித்தே தீர்வென்னு சேலஞ்ச் பண்ணுச்சு. ஆனா அந்த இருளுக்கு கர்த்தர் சமாதி கட்டினார். யாருக்கெல்லாம் உணர்றீங்க அவங்க மட்டும் ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. இருளால வெளிச்சத்தை மேற்கொள்ள முடியாதுங்க. வெளிச்சம் தான் இருளை மேற்கொள்ள போகிறது. அநீதி இந்த தேசத்தை ஆளுகை செய்து கொண்டே இருக்கும். அநீதி ஜெயிச்சுக்கிட்டே இருக்கும் நினைக்கிறீங்களா? கர்த்தர் இப்ப எழுந்தருள போகிறார். நம்முடைய தேசம் வெளிச்சத்துக்காக இயங்குகிற தேசம். தன்னுடைய ஞானத்திலும் அறிவிலும் தனக்கு தெய்வங்களை உண்டாக்கி கொண்டு இதுதான் வெளிச்சம்னு மனிதர்களால் காட்டப்படுகிற
வெளிச்சத்தை நம்பிக்கொண்டிருக்கிறார்கள். ஆனால் கர்த்தர் மத்தேயு எழுதின சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தை வாசித்து பாருங்களேன். ஏசாயா தீர்க்கதரிசியினால் உரைக்கப்பட்டது நிறைவேறும்படி இப்படி நடந்தது. பாருங்க, மத்தேயுக்கு எப்போதுமே பழைய ஏற்பாட்டில் இருக்கிற அதுதான் அவர்தான் இவர் என்பதை காண்பிப்பது ரொம்ப பிரியம். ஆகவே பழைய ஏற்பாட்டை கோட் பண்ணுவாரு, சொல்றாரு என்னவா, இருளில் இருக்கும் ஜனங்கள், இருளில் இருக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள். மரண இருளின் திசையில் இருக்கிறவர்களுக்கு அப்ப மரண இருளுக்குனே ஒரு திசை இருக்குதான். ஆனா அந்த திசையில் இருக்கிறவர்கள் வெளிச்சம் உதித்தது. இந்தியர்கள் சொல்ல போகிறார்கள் வெளிச்சம் உதித்தது. இந்தியாவே சொல்ல போகிறது வெளிச்சம் உதித்தது. ஊரை ஏமாற்றி கொள்ளையடிக்கிற, ஜனங்களை வஞ்சிக்கிற இருள் இந்தியாவை விட்டு விலக போகிறது. ஜனங்களை பாவத்துக்குட்படுத்துகிற இருள் விலக போகிறது. எப்படி ஒரு அமெரிக்க ஜனாதிபதி எழும்பி ஓரின சேர்க்கைக்கு விரோதமாய் பேசினாரோ அதே போல பரிசுத்தத்தை கர்த்தர் தேசத்தில் பேச போகிறார். பாராளுமன்றத்தில் பரிசுத்தத்தை குறித்து பேசுவார்கள். எத்தனை பேர் ஆமென் சொல்ல விரும்புறீங்க? உமன்ஸ் T20 வேர்ல்ட் கப்ல ஜெமிமா ரோட்ரிகஸ் என்ற தேவனுடைய பிள்ளை, அவள் அபாரமாய் ஆடி ஜெயித்து என்னை ஜெயிக்க வைத்தது என் அருமை ஆண்டவர் இயேசு என்று அந்த வெளிச்சத்தை பறைசாற்றினான். குவார்டர் ஃபைனல் சஞ்சு சாம்சன் அந்த இளம் வாலிபன், அவன் ஜெயித்து முதல் வேலையாய் ஹெல்மெட்டையும் பேட்டையும் தூக்கி எரிஞ்சு முழங்கால் படியிட்டு கரங்களை உயர்த்தி ஆண்டவராகிய இயேசுவை ஆராதித்து அவன் எல்லாருக்கும் சொன்னான், நான் வெளிச்சத்தினால ஜெயத்தை எடுத்தேன். எழும்பி நில்லுங்க, நீங்களும் நானும் ஜெயிக்க வேண்டிய நேரம் வந்திருக்கிறது. Lift up your hands. கர்த்தர் இன்னைக்கு உங்களுக்கு ஒரு வெளிச்சத்தை தர விரும்புகிறார். கண்களை மூடி, உங்கள் வாழ்க்கையில எந்தெந்த பகுதியில இருள் இருக்கிறது அந்த பகுதியில ஆண்டவர் இன்னைக்கு வெளிச்சத்தை கொண்டு வர விரும்புகிறார். எபேசியர் 5ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை தயவு செய்து பாருங்க. முற்காலத்தில் நீங்கள் அந்தகாரமாய் இருந்தீர்கள், இப்பொழுதோ கர்த்தருக்குள் வெளிச்சமாய் இருக்கிறீர்கள். சொல்லிட்டு ஆண்டவர் நமக்கு ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கிறார். வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் யாரெல்லாம் இன்னைக்கு அப்படி ஒரு தீர்மானம் எடுக்கிறீங்க? வெளிச்சத்தின் பிள்ளைகள் புறங்கூற மாட்டாங்க. வெளிச்சத்தின் பிள்ளைகள் தேவையில்லாம பேச மாட்டாங்க. வெளிச்சத்தின் பிள்ளைகள் துன்மார்க்கர் உட்காரும் இடத்தில் உட்கார மாட்டாங்க. வெளிச்சத்தின் பிள்ளைகள் அசுத்தமானதை தேட மாட்டாங்க. அசுத்தமான நண்பர்கள் பேசுறதை கேட்க மாட்டாங்க. நான் வெளிச்சம், என் ஃப்ரெண்டு அசுத்தம், நான் என்ன பண்றது? சேராத, கட் பண்ணாத. ஒரு நபர் உங்ககிட்ட தவறா பழகுறாங்க வர்றாங்கன்னாவே உங்க மனசுல மணி அடிக்கணும், நான் வெளிச்சம், என் வெளிச்சத்தை நான் காம்ப்ரமைஸ் பண்ண விரும்பல. ஆண்டவருக்கு வெளிச்சம் தாங்க பிடிக்கும். அதனால்தான் அவர் சொன்னார், விளக்கு தண்டின் மேல அக்கினி இல்லைன்னா நான் விளக்கு தண்டையே எடுத்து போட்டுருவேன். நீ அனலாயாவது குளிராயாவது, அனலும் இல்லாமல் குளிரமும் இல்லாமல் இருப்பாய், என நான் உன்னை வாந்தி பண்ணி போட்டுருவேன். அக்கினி வெளிச்சம், அக்கினி வெளிச்சம். நீங்க வெளிச்சமா இருக்கணும்னா அக்கினியா இருக்கணும். அக்கினியா இருந்தீங்கன்னா வெளிச்சமா இருப்பீங்க. கேளுங்க, ஆண்டவரே நான் வெளிச்சத்தில் நடக்கணும், நான் வெளிச்சத்தில் நடக்க வேண்டும். ரீதா நாமா ஷண்டரதலா. God saying, I am delivering you out of the darkness. கொலோசியர் 1:13.
கொலோசியர் 1:13 அதுதான் இன்னைக்கு வசனம், அதுதான் இன்னைக்கு தீர்க்க தரிசன வசனம். உங்களை விடுவிப்பதற்காக அவர் கொண்டு வந்திருக்கிற ஒரு காலகட்டம் வந்துவிட்டது. இனி இருள் உங்களை கட்டி வைக்க முடியாது. உங்கள் எல்லைகளை கட்டின அந்த இருள் இப்பொழுது வெளியேறுகிறது. உங்க எல்லைகளில் இருந்த இருளின் ஆதிக்கங்கள் வெளியேறுகிறது. பாஸ்டர், உங்க சபையின் எல்லையை கட்டி வச்சிருந்த உங்க வீட்டுக்கு பக்கத்துல உங்களுக்கு விரோதமாய் செய்ய வைக்கப்பட்ட எல்லா கிரியைகள் இன்றைக்கு அழிக்கப்படுகிறார். யாராவது அந்நிய பாஷை பேச மாட்டீங்களா? உன் மேல் ஒரு நீதியின் சூரியனை பிரகாசிக்க பண்ண போற. அது சாதாரணமான சூரியன் இல்லை, அது நீதியின் சூரியன். அது உன் மேல வெளிச்சத்தை கொண்டு வர போகிறது. யாராவது வாயை திறந்து ஷபாபாபாபாபா. யாருக்கெல்லாம் ஆண்டவர் ஒரு நீதியை பிரகாசிக்க பண்ணணும், பகலின் 7 பகலுடைய சூரியனுடைய வெளிச்சத்தை பார்க்கலாம் அதிகமாய் கர்த்தர் உங்க மேல அவருடைய பிரகாசத்தை கொண்டு வர போகிறார். உங்களுக்காக அவருடைய நீதியின் வெளிச்சம், அவருடைய நீதியின் வெளிச்சம். இனி நீ அசுத்தமாய் வாழ முடியாது, இனி இருள இருக்க முடியாது. முற்காலத்திலே அசுத்தத்தில் இருந்தீங்க, முன்னாடி அப்படி வாழ்ந்தீங்க. ஆனா இந்த ஃபாஸ்டிங் பிரேயர்ல கர்த்தர் சொல்றாரு, நீ வெளிச்சத்தின் பிள்ளையாய் நடக்கணும். இனி திரும்பி இருளுக்குள்ள போக கூடாது. உன் போன் நம்பரை மாத்து, அந்த நபரை விட்டு விலகு, பரிசுத்த கொலைச்செயலை உன்னை விட்டு விலக்கு. உன் நீதியை சீக்கிரமா நிறைவேற்ற போற. உனக்கு ஒரு அற்புதம் காத்து கொண்டிருக்கிறது. உனக்கு சீக்கிரமா அற்புதம் செய்ய போற. உலகத்தை பார்த்து உங்களுடைய நீதிய பண விஷயத்துல அல்லது வேற வாக்கு கொடுக்கறதுல அல்லது ஏதாவது காரியத்துல உங்க நீதி குறைவுபட்டு போயிருந்தா இன்னைக்கு ஆண்டவர்கிட்ட கேளுங்க, ஆண்டவரே நான் வெளிச்சமா மாற விரும்புறேன்ப்பா. 2 கொரிந்தியர் 6:14 ஆண்டவர் சொல்றார், அந்நிய நுகத்திலே அவிசுவாசிகளுடன் பிணைப்படாது இருப்பீர்களாக. நீதிக்கும் அநீதிக்கும் சம்பந்தம் ஏது? இருளுக்கும் ஒளிக்கும் ஐக்கியம் ஏது? Where is the relationship between light and darkness? நீ ஒளியா இருக்கிற, உன்னுடைய நட்பு வட்டாரம் ஒளியா தான் இருக்கணும். சபைக்குள்ள இல்லாம வெளியே இருக்கிறவங்களோட நீ ஏன் ஐக்கியம் வச்சிருக்கிற? சபையில நிக்க முடியாம வெளியே போனவங்க தானே அவங்க. சபை என்கிற வெளிச்சம் பிடிக்கல, அவங்களுக்குள்ள ஏதோ ஒரு இருள், அவங்களால அந்த இருளை விட்டு விலக முடியல. அதனாலதான் சபையை விட்டு விலகுறாங்க. தேவனுடைய வெளிச்சத்தில் நடக்க விருப்பம் இல்லை. டைம்ல நான் முடிக்க விரும்புறேன், அதனால தான் உங்களுக்கு சொல்றேன். பவுல் நிருபங்கள் எல்லாம் எழுதுறார், வெளிச்சத்தில் நடங்கப்பா, வெளிச்சத்தில் நடங்க. நீங்க கர்த்தருடைய பிள்ளைங்க. இப்ப பாருங்களேன், நம்ம யாருன்றது நம்முடைய இருதயமே நமக்கு சொல்லிடும். நீங்க ஒயிட் லைஸ் சொன்னாலும் சரி, காரண காரியங்கள் சொல்லி என்ன பண்ணாலும் சரி, மனசுல வெளிச்சம் இருக்கணும். நான் வெளிச்சமா மாறணும், நான் வெளிச்சத்திலேயே நடக்கணும்ன்ற விருப்பம் இருக்கணும். அப்படி நடந்தீங்கன்னா உங்களுக்காக கர்த்தர் இன்னைக்கு ஒரு அற்புதம் செய்ய போறார். அன்பான நேயர்களே, இந்நிகழ்ச்சியில் கொடுக்கப்பட்ட வாக்குத்தத்தங்களும் தீர்க்க தரிசன வார்த்தைகளும் உங்களுக்கு ஆசீர்வாதமாய் இருந்திருக்கும் என்று நாங்கள் நம்புகிறோம். நீங்கள் பெற்ற ஆசீர்வாதங்களையும் ஜெப விண்ணப்பங்களையும் மற்றும் உங்கள் காணிக்கைகளையும் அனுப்ப வேண்டிய எங்கள் முகவரி: ரூவா ஊழியங்கள், எண் 82, ஜவஹர்லால் நேரு சாலை, சிம்ஸ் மருத்துவமனை எதிரில், வடபழனி, சென்னை 26. உங்கள் காணிக்கைகளை ஆன்லைன் மூலமாக எளிதாக செலுத்தலாம். எங்கள் இணையதள முகவரி www.ruhaministries.org.